10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். சென்ற பாடத்துல நம்ம இந்தியாவோட அமைவிடத்தையும் இந்தியாவோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம சிறப்பா பார்த்தோம். நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்து நம்ம இந்தியாவோட நிலப்பரப்பை பத்தி, நில அமைப்பை பற்றி நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்தியாவோட நில அமைப்பை நீங்க மேப் வச்சு தான் நீங்க பார்க்கணும். நான் பாடம் நடத்துறதுக்கு முன்னால கட்டாயம் நீங்க கையில மேப் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். மேப் வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவா புரியும். இல்லைன்னா பின்பக்கம் ஸ்க்ரோலிங்ல நான் மேப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன். பின்பக்கம் வரக்கூடிய மேப்பை நீங்க தெளிவா பாருங்க. மேப்பை கவனிச்சு நீங்க புரிஞ்சு பார்த்தீங்கன்னா தான் இந்த பாடம் தெளிவா புரியும். சரி, இப்ப இந்தியாவோட நிலப்பகுதியின் அடிப்படையில இந்தியாவை 5 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்க. இந்தியாவின் வடபகுதி, அதாவது மேற்புறத்துல என்ன இருக்கு? இமயமலைகள் இருக்கு. அப்ப இந்தியாவின் நிலத்தோட்டத்துல முதல்ல நம்ம பார்க்க போறது வடக்கு மலைகள். வடக்கு மலைகள் என்னென்ன இருக்கு? இமயமலை இருக்கு. நமக்கு இந்தியால இமயமலைகள் இருக்கு. இந்த இமயமலைகளை பத்தி வடக்கு மலைகள்ன்ற டாபிக்ல பார்க்க போறோம். இமயமலையில தான் வற்றாத ஜீவ நதிகள் உற்பத்தி ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட சமமான பகுதிகள் இருக்கு. அதாவது 2வது டாபிக் என்னன்னா வட பெரும் சமவெளிகள். அடுத்து நம்ம பகுதி, அதாவது நர்மதா நதி தான். நர்மதை நதிக்கு மேல்புறம் இருக்கிறது வடபகுதி, நர்மதை நதிக்கு கீழ்ப்புறம் இருக்கிறது தென்பகுதி. மேப்பை பாருங்க. மேப்ல இடையில முந்திய சாத்புரா மலைகள் இருக்கும். இந்த மலைகளுக்கு மேற்புறம் இருக்கிறது வடபெரும் சமவெளிகள், கீழ்ப்புறம் இருக்கிறது தீபகற்ப பீடபூமிகள். இந்த தீபகற்ப பீடபூமின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, தீவுனா என்னது? 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட பகுதியை தான் தீவுன்னு சொல்றோம். தீபகற்பம்னா என்னன்னா, 3 பக்கம் கடலால் சூழப்பட்டு ஒரு பகுதி நிலப்பகுதியா இருக்கும். இப்ப இந்தியாவோட 3 பக்கம், இங்கிட்டு மேற்கு புறம் அரபிக்கடல் இருக்கு, கிழக்கு புறம் வங்காள விரிகுடா கடல் இருக்கு, தென்புறத்துல இந்திய பெருங்கடல் இருக்கு, வடபுறத்துல தான் நம்மளோட நிலப்பகுதி இருக்கு. இப்படி 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டு ஒரு பகுதியில மட்டும் நிலம் சூழ்ந்த பகுதியினாலதான் இந்த பகுதி, அந்த விந்திய சாத்புரா மலைகளுக்கு தென்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம தீபகற்ப பீடபூமின்னு சொல்றோம். மேற்குல ராணாப் கட்சியில தொடங்கி கிழக்கில் மேற்கு வங்காள வரைக்கும் விரிவான கடற்பகுதியை கொண்டிருக்கும். அதான் கடற்கரை சமவெளிகள். அதான் 4வது டாபிக். இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவுகள், அரபிக்கடலில் இருக்கக்கூடிய லட்சத்தீவுகள், வங்காள விரிகுடா கடலில் இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்த 5 பெரும்பிரிவுகளையும் நம்ம பார்த்துட்டோம்னா இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பையும் இந்த பாடத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். சரிங்களா? இந்த 5 பெரும்பிரிவுகளை பார்த்துட்டோம்னா நிலப்பரப்புன்ற டாபிக்ல இருக்கக்கூடிய இந்த 5 யூனிட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? இதுல முதல் பிரிவு என்ன? வடக்கு மலைகள். வடக்கு மலைகள் என்ன, நீங்களே சொல்லுங்க. இமயமலை தான். இமயமலை எப்படி தோன்றியது, இமயமலையோட பிரிவுகள் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம்னா வடக்கு மலைன்ற டாபிக் கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? இந்த இமயமலையை இளமையான மலைகள், மடிப்பு மலைகள்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இளமையான மலைகளா அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. தீப்பாறைகள் மூலமா தோன்றியிருந்தா அது பழமையான மலைகள். இந்த இமயமலை இருந்த இடம் ஒரு காலத்துல கடலா இருந்திருக்கான். அந்த கடலுக்கு பேரு டெத்திஸ் கடல். சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக யுரேசியன் தட்டும் இந்த கோண்ட்வானா தட்டும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக உருவான மலைகள் தான் இமயமலைன்னு சொல்றாங்க. எப்படின்னா, யுரேசியன் தட்டுனா என்ன? ஆசியா மற்றும் ஐரோப்பா கண்டம் இருக்கா? ஆசியா, நம்ம இந்தியாவுக்கு மேல என்ன இருக்கு? எல்லா நிலப்பகுதியுமே இந்த லார்வாக்கள் மேலதான் மிதந்துகிட்டு இருக்கு. இந்த பூமி சூரியனிலிருந்து பிரிஞ்சு வந்ததான் நமது அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. அப்படி சூரியனிலிருந்து பிரிஞ்சு வந்த பிறகு பூமி குளிர்வடைந்துடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப அடுப்புல கட்டையை வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் அது தணலாவே இருக்கும். இந்த கட்டையை, இப்ப ஒரு கட்டையை தூக்கி வெளியில வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும்? அந்த கட்டை அப்படியே குளிர ஆரம்பிச்சிடும். இல்ல சாம்பல் மாதிரி ஆறி இருக்கும், ஆனா உள்ள வந்து இன்னும் கங்கு இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி சூரியனிலிருந்து பூமி பிரிஞ்சு வந்தா கூட இந்த மேல்புறம் குளிர்வடைஞ்சு ஆறி இருக்கு. சரிங்களா? ஆனா இன்னும் பூமிக்குள்ள சூரியனிலிருந்து பிரிஞ்சு வந்த போது ஏற்பட்ட லார்வாக்கள் இன்னும் பூமியில குழம்பாக இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் எரிமலைகளா வெளிப்படுது. அது எந்த இடத்துல வெளிப்படும், எங்க வெளிப்படும், அதன் அடிப்படையில எரிமலைகளின் வகைகள் இருக்கு. இமயமலையின் மேற்புறம் இருக்கக்கூடிய தட்டுக்கு பேரு யுரேசிய தட்டு, கீழ்ப்புறம் நம்ம இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு கோண்ட்வானா தட்டு. இந்த 2 தட்டுகளும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்தால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவானதாக அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. அப்படி தோன்றிய இமயமலைகள் 3 பிரிவா பிரிக்கப்படுது. மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலைகள் என்று 3 பிரிவா பிரிக்கப்படுது. இந்த மேற்கு இமயமலைகள், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் தான் டிரான்ஸ் இமயமலைகள் அப்படின்னு அழைக்கப்படுது.
இந்த மேற்கு இமயமலைகள் திபெத்திய பீடபூமியின் பெரும்பான்மையான பகுதியை கொண்டிருக்கனால இந்த மலைக்கு பேரு திபெத்திய இமயமலை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கான். இந்த இமயமலைக்கு மேலதான் பாமீர் முடிச்சிருக்கு. இதை பத்தி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. ஆசியாவில் காணப்படும் மலைத்தொடர்கள் அப்படின்ற ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை போய் பாருங்க. இந்த இமயமலைக்கு மேற்புறம் தான் பாமீர் முடிச்சிருக்கு. நம்மளுக்கு மலைகளை பத்தி தெரியும், முடிச்சு பத்தி தெரியுமா? மலைன்னா ஒரே மலையா இருக்கும், அதான் மலை, அதுக்கு பேர் மலைன்னு சொல்றோம். ஆனா முடிச்சுன்னா என்ன அப்படின்னா, பல்வேறு மலைத்தொடர்கள் ஒரே இடத்துல வந்து சேரும். இந்த இடத்துல இருந்து தான் பல்வேறு மலைத்தொடர்கள் பிரிஞ்சு செல்லும். அந்த இடத்த தான் நம்ம முடிச்சுன்னு சொல்றோம். அப்படி இந்தியாவுக்கு மேற்புறமாக திபெத்திய பீடபூமியில பாமீர் முடிச்சு இருக்கு. இந்த பாமீர் முடிச்சுல இருந்து மேற்கு புறமாக 2 மலைத்தொடர்கள் பிரிஞ்சு செல்லுது. அதான் இந்துகுஷ் மலைத்தொடர், சுலைமான் மலைத்தொடர். இந்த இந்துகுஷ் மலைத்தொடர்ல இருந்து எல்பெர்ஸ்னு ஒரு மலைத்தொடரும், இந்த சுலைமான் மலைத்தொடர்ல இருந்து ஜாக்ரோஸ்னு ஒரு மலைத்தொடரும் பிரிஞ்சு போகுது. இதுல மேற்கு புறமா பிரிஞ்சு போகுது. எல்பெர்ஸும் ஜாக்ரோஸும் இன்னொரு முடிச்சான ஆர்மீனியன் முடிச்சுல போய் சேருது. இந்த ஆர்மீனியன் முடிச்சுல இருந்து தாரஸ், போன்டைன் என்ற 2 மலைத்தொடர்கள் மேலும் பிரிஞ்சு துருக்கி நாடு வரைக்கும் இந்த மலைத்தொடர்கள் பிரிஞ்சு போயிட்டே இருக்கு. அப்ப இந்தியாவின் மேற்புறமான பாமீர் முடிச்சிலிருந்து துருக்கி நாடு வரைக்கும் ஒரே மலைத்தொடர்கள் போயிட்டு இருக்கு. இந்த பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு புறமாக வில் போன்று வளைந்து செல்லக்கூடிய ஒரு மலை தான் இமயமலைத்தொடர். சரிங்களா? இந்த மலைத்தொடர் சிந்து பள்ளத்தாக்குல இருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு தொடர்ச்சியா இருக்கு. இந்த இமயமலையில் காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலத்திலையும், அருணாச்சல பிரதேசம் பகுதியில 200 கிலோமீட்டர் அகலத்திலையும் விரிந்து செல்லுது. சரிங்களா? இப்ப இந்த இமயமலையோட வகைகள்ல மேற்கு இமயமலையான டிரான்ஸ் இமயமலையை பற்றி நம்ம பார்ப்போம். மேற்கு இமயமலைகள் பெரும்பாலும் திபெத்திய பீடபூமியோட பெரும்பான்மையான பகுதியை கொண்டிருக்கனால இந்த இடத்துக்கு பேரு திபெத்திய இமயமலைன்னு பேரு. மலைகள்ல தான் கடல்ல இருக்கக்கூடிய கடலடி உயிரினங்களான கடலடி உயிரின படிமங்களான டெர்சியரி கிரானைட் பாறைகளால் ஆனதுன்னு சொல்றாங்க. இந்த டெத்திஸ்ன்ற கடல் தான் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானதா சொல்றோம்ல. இந்த அறிவியல் அறிஞர்கள் எதன் அடிப்படையில் இதை உறுதிப்படுத்துறாங்கன்னா, கடலில் வாழும் உயிரினங்களோட படிமங்கள் தான் இமயமலை பகுதியில், இந்த மேற்கு பகுதியில் கிடைக்கிது. அடுத்து இந்த மலையோட முக்கியத்துவம் என்னன்னா, இந்த மேற்கு இமயமலையில தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மலைத்தொடர்களான கைலாஷ் மலைத்தொடர், சாஸ்கஸ் மலைத்தொடர், லடாக் மலைத்தொடர், காரகோரம் மலைத்தொடர் போன்ற மலைத்தொடர்கள்லாம் இந்த மேற்கு இமயமலையில தான் அமைந்திருக்கு. சரிங்களா? இந்த கைலாஷ் மலைத்தொடர்ல தான் வற்றாத ஜீவ நதிகள் உற்பத்தி ஆகுது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மலைத்தொடர் தான் மேற்கு இமயமலைத்தொடர். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது மத்திய இமயமலை. இந்த மத்திய இமயமலைய 3 பகுதியா பிரிக்கிறாங்க. உள் இமயமலை, மத்திய இமயமலை, வெளி இமயமலை அப்படின்னு 3 பகுதியா பிரிக்கப்படுது. இந்த உள் இமயமலைக்கு பேர் தான் இமாத்ரி மலைத்தொடர், மத்திய இமயமலைக்கு இமாச்சல் மலைத்தொடர், வெளி இமயமலைக்கு சிவாலிக் மலைத்தொடர் அப்படின்னு பேரு. இந்த உள் இமயமலையான இமாத்ரி மலைத்தொடர் சராசரியா 6000 மீட்டர் உயரமான பல்வேறு மலைத்தொடர்களை கொண்டிருக்கு. இமயமலையில் மற்ற பகுதியில் ஒப்பிடும்போது இந்த பகுதியில மழை பொழிவு குறைவா தான் இருக்கு. இந்த உள் இமயமலையில தான் உலகில் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டர், மறந்துடவே கூடாது, 8848. அடுத்து கஞ்சன்ஜங்கா 8586 மீட்டர். மிகப்பெரிய சிகரங்களை கொண்ட ஒரு பகுதி தான் இந்த உள் இமயமலைத்தொடர். சரியா? இதுல இந்த எவரெஸ்ட் சிகரம் நேபாள நாட்டிலையும், கஞ்சன்ஜங்கா நேபாளம் மற்றும் இந்தியாவின் மாநிலமான சிக்கிம் மாநிலத்திலையும் இருக்கு. இந்த இமயமலையோட சிறப்பு என்னன்னா, உலகின் மிக உயர்ந்த 14 சிகரங்கள்ல 9 சிகரங்கள் நமது இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயமலை தொடர்ல தான் இருக்கு. அவ்வளவு சிறப்பு மிக்கதுதான் நமது இந்தியாவின் வடக்கு மலைகள். சரியா? அடுத்து நம்ம மத்திய இமயமலையை பார்க்க போறோம். உள் இமயமலைகள் மக்கள் யாரும் வாழ முடியாது, அது வந்து சாதனையாளர்களோட இடைப்பிடமா இருக்கு. எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா போன்ற இடத்துல எல்லாம் போய் ஏறிட்டோம்னா நம்ம பெரிய சாதனையாளராகவே மாறிடுவோமா? அதனால உள் இமயமலைகள்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைவுக்கு வரணும்? எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா போன்ற மலைத்தொடர்கள் ஞாபகம் வரணும். மத்திய இமயமலைத்தொடர்னு சொன்னோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இந்த கோடை வாசஸ்தலங்களும் புனித தலங்களும் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இந்த மத்திய இமயமலை தொடர்ல தான் சிம்லா, முசோரி, நைனிடால், டார்ஜிலிங், அல்மோரா, ராணிகட் போன்ற கோடை வாசஸ்தலங்கள் இந்த மலைத்தொடர்ல தான் இருக்கு. இந்த மலைத்தொடர்களோட சராசரி உயரம் எவ்வளவு இருக்குன்னா
3500 மீட்டர் முதல் 4500 மீட்டர் உயரத்துல தான் இந்த மலைத்தொடர்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வெளி இமயமலை. இந்த வெளி இமயமலைகள் வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதியா இருக்கு. இந்த வெளி இமயமலை தொடர் காஷ்மீர்ல இருந்து அஸ்ஸாம் வரைக்கும் பரவி காணப்படுது. இந்த இமயமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகளால் படியே வைக்கப்பட்ட மணற்பாங்கான இடமா இருக்கிறனாலதான் இது வெளி இமயமலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சராசரி உயரம் 1000 மீட்டரா இருக்கு. இந்த இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள்ல கிழக்கு புற பகுதியை டூயர்ஸ் என்றும் மேற்கு புறத்தை டூன்கள் என்றும் அழைக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கிழக்கு இமயமலைகள். இந்த கிழக்கு இமயமலைகளை பூர்வாஞ்சல் குன்றுகள்னு சொல்றாங்க. இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல தான் நாகா குன்றுகள், காசி குன்றுகள், காரோ குன்றுகள், டாப்லா, அபோர், பட்காயம் போன்ற குன்றுகள்லாம் இந்த வடகிழக்கு மாநிலங்களில் தான் காணப்படுது. இந்த குன்றுகள் எல்லாத்தையும் தொகுத்து தான் பூர்வாஞ்சல் மலைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? இப்ப நம்ம இமயமலையோட பிரிவுகளை நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அடுத்து இமயமலையோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்ல போறோம். தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிகளுக்கு மழையை கொடுக்குது. அதே மாதிரி அந்த மலைகளுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய மத்திய ஆசிய பகுதியிலிருந்து வரக்கூடிய கடும் குளிர்காற்றை தடுத்து குளிரிலிருந்து பாதுகாக்குது. இந்த பக்கத்துல இருந்து தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து மழையை கொடுக்குது. மத்திய ஆசிய பகுதியிலிருந்து வரக்கூடிய கடும் குளிரை தடுத்து நம்மளை பாதுகாக்குது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற வற்றாத ஜீவ நதிகளோட பிறப்பிடமா இருக்கு. வடக்கில் நமக்கு இயற்கை அரணா இருக்கு. அரண் என்னது பாதுகாப்பு. அதே போல கோடை வாழிடங்களையும் புனித தலங்களையும் பற்றி இருக்குது. இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதோட முக்கியத்துவத்தை பற்றி ஒரு 5 மார்க் கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க. இதை கட்டாயம் நீங்க அட்டன் பண்ணி 5 மார்க்கை உறுதிப்படுத்துங்க. சரிங்களா? இமயமலையோட உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் நல்லா படிச்சு தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.